ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மே மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போகணுன்னா கண்டிப்பாக நம்மளோட வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா இ பாஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும். அந்த இ பாஸை எப்படி நம்மளோட மொபைலில் ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்குறதா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நீலகிரியில் எங்கே இதாகிறதுனாலும் சரி இ பாஸோட தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக, அதாவது அவுட் சைட்லேருந்து வரவங்க எல்லாருமே இ பாஸ் வாங்கணும். ஸோ நான் சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களோட மொபைல்லேயே நீங்கள் வந்து உங்களோட வெஹிக்கில் வந்து இ பாஸ் வாங்கிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதை எப்படி அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அந்த ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்குள்ள நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ கவர்மெண்ட் தரப்புலேருந்து அஃபிஷியலான வெப்சைட் ரிலீஸ் பண்ணது தான். ஸோ அந்த வெப்சைட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் தான் வருவீங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ப்ளூ கலர், அதாவது நமக்கு க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், வித்தின் இந்தியன் சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் பாக்ஸ் கேப்சான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா 6 நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை அது அப்படியே எடுத்து செகண்ட் பாக்ஸில் என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி எடுத்து மூணாவது ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸில் அது கரெக்டான ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீலகிரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நம்ம இப்போ வந்து நீலகிரிக்குள்ளே ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி இந்த மாதிரி ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா இ பாஸ் வந்து வாங்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீலகிரி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து டிஎன் இ பாஸ் அப்ளிகேஷன் சொல்லிட்டு வரும். ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ளிகேஷன் பேர், அதாவது அப்ளிகேஷன் நேம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் வந்து போகிறீங்க, டூரிஸ்ட்காக இல்லை பிஸ்னஸ் பர்பஸ்க்காக போகிறீங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும். செகண்ட் ஆப்ஷனில் பிஸ்னஸ்க்குனா பிஸ்னஸ் கொடுங்க, இல்லை டூரிஸ்ட்னா டூரிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெஹிக்கிள், அதாவது நீங்கள் போக போகிற வெஹிக்கிளோட நம்பர் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து போக போகிறீங்க, பைக்காக இருந்தால் 2 பேர், காராக இருந்தால் 5-6 பேருன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேர்த்தோட நம்பரை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட, அதாவது பைக்கோட அண்ட் காரோட மேனுஃபேக்சரிங் டேட்டை நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது இயரை என்டர் பண்ணிக்கங்க. டேட் தேவையில்லை, இயர் இருந்தாலே போதும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த வெஹிக்கிள் நீங்கள் வந்து போக போகிறீங்க, அதுக்கடுத்த பாக்ஸில் எந்த வெஹிக்கிளில் போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். 2 வீலரா இல்லை 4 வீலரா இல்லை ஹெவியான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டேட்டில் என்டர் ஆக போகிறீங்க, அந்த எந்த டேட்டில் வெளியே வர போகிறீங்கன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் மே 15 போயிட்டு மே 18 வர போகிறீங்களா, இல்லை மே 8 போயிட்டு மே 12 வர போகிறீங்களான்னு சொல்லிட்டு கரெக்டாக எந்த டேட்டில் உள்ளே போயிட்டு எந்த டேட்டில் வெளியே போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 பாக்ஸில் நீங்கள் வந்து டேட் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கோயம்புத்தூரா, திருச்செந்தூரா, இந்த மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர போகிறீங்களோ ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லைன் ஒன்றில் கரெக்டாக உங்களோட ஒரே லைனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை லைன், அதாவது உங்களோட அட்ரஸ் லைனில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பத்தலாம் அப்படின்னா செகண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கோடு, உங்களோட ஏரியாவோட பின்கோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் வந்து ஏதாவது ரூம்ஸ் வந்து புக் பண்ணி வச்சுருக்கீங்களா, இல்லை அங்கே போய் தான் புக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காட்டும். புக் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க, புக் பண்ணலன்னா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு, அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளூ கலரில். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இ பாஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த இ பாஸை காமிச்சிட்டு ஊட்டி அண்ட் கொடைக்கானலுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து போய்க்கலாம். நம்ம வந்து நீலகிரிக்கு தான் இப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு நீலகிரிக்குள்ளே ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி இந்த மாதிரி ஏரியாஸில் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இ பாஸை காமிச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எப்படி இ பாஸ் அப்ளை பண்ண தெரியாமல் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.